ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கண்டெய்னர் ரோஸ் பிளான்ட் கேர் வின்டரில் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்னோவில் இருக்க என்னோடய செடி அண்டு மழை ஸ்னோலேயே அது தண்ணி வந்துக்கும். ஸோ தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஃபெபியனில் பனானா பீல், க்ரஷ்ட் எக்ஷெல், டீ காஃபி அந்த இதெல்லாம் போட்டு மண் தோண்டிட்டு உள்ளார போட்டு மூடி வைங்க. ரூட் டிஸ்டர்ப் பண்ணாமல் டாப்பில் போடணும். அதுக்கப்புறம் லீவ்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பட்டு வரும். அதேமாதிரி மண் ட்ரை ஆகும் இந்த ஸ்ப்ரிங் ரெயினுக்கு அப்புறம். அப்போ தண்ணி ஊற்றினா போதும். எவ்ரி இயர் வந்து இது வெதரை பொறுத்து மாறும். ப்ளூம் சீக்கிரம் வரும், இல்லைனா லேட்டாக வரும். என்னோடது ஆல்மோஸ்ட் ப்ளூம் ஆகிற டைமில் ஏதோ வந்து சாப்பிட்ருச்சு. அணிலாம் என்னென்னு தெரியல. அதுக்கு வந்து கார்லிக் மின்ட்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் ஸ்ப்ரே பண்ணலாம், ஸ்ப்ரிங்கிள் பண்ணலான்னு அதை பண்ணியிருக்கேன். அது ஸ்குவிரிலான்னு கூட தெரியல. ஏன்னா நைட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. சிலதை விட்டுட்டு போனது பரவாயில்ல, 2-3 பட்ஸு அதுதான் உள்ளே வச்சதுக்கப்புறம் ப்ளூம் ஆகிருக்கு. உள்ளார க்ரோ லைட் அண்ட் விண்டோ லைட்டில் இருக்குது. மறுபடியும் இதை தூக்கி வெளியே வைக்கணும். ஏன்னா வெளியில் தான் ஈஸியாக சர்வைவ் ஆகுது. உள்ளார 2-3 செடி இது போயிடுச்சு. அதேமாதிரி அது சாப்பிட்டு அந்த குச்சியெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் புது பட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் வந்துட்டுருக்கு. பரவாயில்ல, அதுவே ட்ரிம் பண்ணியிருக்கு போல். லாஸ்ட் இயர் என்னோடய அந்த ஹேங்கிங் பிளான்ட்டில் ஷைனிங் ஃபேனோடு இருந்துச்சு. அப்போ பரவாயில்ல, எதுவும் பண்ணல. ஸோ அது ஒரு ஆப்ஷனு இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அது உடஞ்சிருச்சு, அதனால பாட் மாற்றிட்டேன் நடுவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அண்ட் 70 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.